இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஏசாயா 53 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வாசிக்கிறோம். பழைய காலங்களிலே ஒரு ராஜாவுக்கு அவருடைய உயிருக்கு ஏதாவது களங்கம் ஏற்படும் என்று சொன்னால், ஆபத்து ஏற்படும் என்று சொன்னால், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ராஜா அந்த அரியாசனத்தில் அமரமாட்டார். மாறாக அவருக்கு பதிலாக அவர் பெயர் கொண்ட வேறு ஒரு மனுஷனை அந்த இடத்துல அமர்த்தி அவர் கொஞ்ச காலம் ஆட்சி செய்வார். அப்படி ஆட்சி செய்யும் போது அவருக்கு ராஜா என்று பெயர் கொடுக்காதபடிக்கு அந்த ஜனங்களை மேய்க்கிற மேய்ப்பன் என்று சொல்லி அவருக்கு பெயர் கொடுப்பார்கள். அந்த மனுஷன் சில காலம் ஆட்சி செய்த பிற்பாடு அவன் இறுதியில கொல்லப்படுவான். அப்பொழுது அவனுடைய அந்த ராஜாவினுடைய அந்த கெட்ட காலங்கள் முடிந்து அவன் மீண்டுமாக தன்னுடைய அரியாசனத்தில் அமர்வான் என்று சொல்லி வரலாற்று பதிவுகளை நாம் பார்க்கிறோம். இதை பின்னணியாக கொண்டு தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இந்த வசனம் இருக்கிறது. நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்காக நம்மேல் வருகிற ஆக்கினியை நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாமே சுமந்து கொண்டார். ஆம், எவ்வளவு அன்பான தேவன்! இந்த அன்பான தேவன் நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் சுமந்தபடியினாலே நம்முடைய இரட்சகர் என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார், நம்முடைய மீட்பராகிய கர்த்தர். ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய பாரங்கள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் நாம் வைக்கலாம். நம்மை அதிலிருந்து வெளியே எடுத்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க அவர் வல்லமை பெருத்தவராக இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.